வெல்கம் டு ரேபிட் மிக்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை கடந்த ஆண்டு வரை பார்த்திங்கன்னா மாணவர்களை எந்த ஒரு பாடத்துலேயும் ஃபெயில் ஆக்க மாட்டாங்க. இந்த ஆல் பாஸ் என்ற ஒரு நடைமுறைன்றது பின்பற்றி வரப்பட்டது. தற்போது பார்த்திங்கன்னா 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களை ஃபெயில் ஆக்கக்கூடாது என்ற கொள்கையை தற்போது ரத்து செஞ்சுருக்காங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை தேர்வில் தேர்ச்சிக்கு தேவையான மதிப்பெண்கள் பெறாத மாணவர்கள் மீண்டும் அதே வகுப்பில் பயில வேண்டும் என்ற கொள்கை என்றது நடைமுறைப்படுத்த போகிறாங்க. குழந்தைகளுடைய கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சின்றது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் போதுமான அளவு தேவையான அளவு மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே அடுத்த வகுப்புகளுக்கு அந்த கிரேடுன்றது தரம்ன்றது உயர்த்தப்படும். அதுபோல் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்கள் எடுக்காத மாணவர்களுக்கு தேர்வு முடிந்த 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா உடனடியாக தேர்வுகள் நடத்தப்படும். அந்த தேர்வுகளை எழுதி பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்ன்றது மறு வாய்ப்புன்றது அதே ஆண்டு வழங்கப்படும். சப்போஸ் அந்த உடனடி தேர்வுலேயும் மதிப்பெண்கள் எடுக்காத மாணவர்கள் அதே வகுப்பில் தொடர்வதற்கான ஆணையை தான் தற்போது மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்த ஆல் பாஸ் என்ற கொள்கை ரத்து செய்யப்பட்டு கட்டாய தேர்ச்சி என்றது தற்போது கட்டாயமயமாக்கப்பட்டுள்ளது. தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு 2 மாதங்களுக்குள் மறுதேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்றது இதன் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்க. அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.